ஹலோ அர்மீஸ், வெல்கம் டு பங்டன் கதை. எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு வியோட ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி ஒருத்தவங்களுக்கு பர்த்டே, ஸோ நான் அவங்களுக்கு விஷ் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ அந்த ஒருத்தவங்க அப்படின்றது அவங்களுக்கே தெரியும், நேம் மென்ஷன் பண்ண வேணாம்னு சொல்லிட்டாங்க. ஸோ நான் நார்மலாகவே விஷ் பண்ணிடலாம். ஹலோடி, ஹாப்பி பர்த்டே, ஹாப்பியாக ஓகேவா? எப்பயும் போல் சிரிச்சுட்டு ஜாலியாக எங்கள் கூட வந்து ஊர் சொத்து. அவ்வளோதான். ரொம்ப நாளாக கேட்டுட்ருந்தா, விஷ் பண்ணடி, எங்கள் வீட்டில் யாரும் விஷ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தா. ஸோ அதனால் வந்து உனக்காக இந்த ஒன் ஷாட் வந்து உனக்கு தான். ஸோ இதை கேட்டுட்டு சந்தோஷமாக சுற்றுப்போ. அதே போல் ஏதாவது ஒன்று நடந்துச்சு அப்படின்னா கவலைப்படாத, எப்பயும் போல் நார்மலாகவே இரு, ஓகேவா? சரியா? ஒருத்தவங்க திட்டாங்க, இல்லை மான மரியாதை வந்து எப்படி கப்பல் ஏறி கிளம்பிருச்சு, இல்லை நாங்கள் வந்து பேசலை அப்படின்றதுக்காக வந்து நீ சோகம் மட்டும் படாத, ஜாலியாக சிரிச்சிட்டே இரு, ஓகேவா? சரி, ஓகே, நம்ம வந்து ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஆக்சுவலி இந்த ஸ்டோரி வந்து அவளோட பர்த்டே, அவளோட பயாஸ் வந்து வி அப்படின்றதுனால இந்த ஸ்டோரி வந்து அவளுக்கு டெடிகேட் பண்ணுறேன். அதே போல் வி பயாஸ் யாரெல்லாம் இருக்கீங்களோ நீங்களும் வந்து இதை பார்க்கலாம். அதே போல் இந்த இன்றைக்கி வந்து பர்த்டேஸ்லாம் இருக்கும்ல, ஸோ அவங்களுக்கும் ஹாப்பி பர்த்டேடா, எல்லோரும் ஹாப்பியாக இருங்க, ஓகே? ஸோ நம்ம வந்து ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸோ டாபிக் என்ன அப்படின்னா, மை ரீகார்னேஷன் ஆஃப் மை ஃபர்ஸ்ட் லவ். ரீகார்னேஷன்னா மறுபிறவி இல்லையா? ஸோ மை ஃபர்ஸ்ட் லவ்வோட மறுபிறவி அப்படின்றது தான் இந்த என்ன சொல்கிறது, இந்த ஒன் ஷாட்டோட நேம். ஐ ஹோப் இது வந்து ஒன் ஷாட்டாகவே முடிஞ்சிடணும். நான் இப்படி தான் ஒன் ஷாட்டுன்னு சொல்லிட்டு எஃப்எஃப்ஆ வந்துட்டுருக்கு. ஐ ஹோப் இது வந்து ஒன் ஷாட்டாக முடிஞ்சிடணும், ஓகே? ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இன்ட்ரோ பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம வியோடத்தை பார்த்துடலாம். ஸோ வி டேங், அவன் வந்து எப்பயுமே ஒரு குவாய்ட்டான பர்சன், பேச மாட்டான், ஒரு மாதிரியே டீப்பாகவே இருப்பான், லோன்லியாகவே இருப்பான். அப்படிப்பட்டவன் தான் நம்ம வி. யார் கூடயும் அவ்வளோவா பேச மாட்டான், எதுவுமே பேச மாட்டான். எதாவது பென்சில் வேணுமா அப்படின்னாலும் எதுவுமே பேச மாட்டான், திரும்பிடுவான். ஏன்டா எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி தான் எல்லாரோட மைண்ட் வாய்ஸும் இருக்கும், ஓகேவா? ஸோ வந்து நீங்களும் வியும் வந்து ஒரே ஸ்கூல் தான் போயிட்டுருக்கீங்க, யூனிவர்சிட்டி காலேஜ் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த வழி தான் போய்கிட்ருக்கீங்க. ஸோ நீங்களும் வந்து வியை வந்து நோட் பண்ணி இருக்கவே மாட்டீங்க ஆக்சுவலி. பிகாஸ் வந்து குவாய்ட்டாக இருப்பான், ஒரு மாதிரி லோன்லியாக இருப்பான், தனியாகவே இருப்பான். அதனால் ஏதாவது ஒரு என்ன சொல்கிறது, ஏதாவது வெளிப்படையாக இருக்கணும், இல்லை ஏதாவது எக்ஸ்ட்ரோவேட்டாக இருக்கணும். இன்ட்ரோவேட்டாக இருந்தாலும் பேசினா தானே தெரியும். ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து இது வரைக்கும் வியை பார்த்துருக்கவே மாட்டீங்க, ஓகேவா? ஸோ ஆனால் வி வந்து உங்களை பார்த்துருப்பான், எல்லாரையும் பார்ப்பான், எல்லாரையும் நோட்டீஸ் பண்ணுவான், ஆனால் பேச மாட்டான். அந்த மாதிரி ஒரு பையன் தான் நம்ம வி. ஸோ அவன் வந்து ஆக்சுவலி மாஃபியா கிங். மாஃபியாவில் ஃபீல்டில் அவன் இருக்கான். அவனோட ஃபாதர் வந்து மாஃபியா அப்படின்றதுனால, அவங்க அப்பா இறந்துட்டாரு அப்படின்றதுனாலையும் இவன் வந்து மாஃபியா அப்படின்ற ஜாப்பை எடுத்திருக்கான். இன்னொரு விஷயம்காகவும் அவன் எடுத்திருக்கான். ஆனால் அவன் வந்து அவன் மாஃபியா ஆனான்ல, ஸோ அந்த விஷயம் வந்து அவனுக்கு பிடிக்கல. ஆக்சுவலி வந்து ரெக்ரெட் பண்ணுறான். முன்னாடி அவனுக்கு ஜாலியாக இருந்துச்சு, முன்னாடி அவன் என்ஜாய் பண்ணிட்டு தான் இருந்தான், அவனுக்கு தப்பு இல்லை. ஆனால் ஒரு விஷயம் நடந்துச்சு. ஆனால் அந்த விஷயம் நடந்ததுலேருந்து ஏன்டா நான் மாஃபியா ஆனேன், ஏன் நான் பண்ணேன், நான் மாஃபியாவாக இல்லைன்னா நான் எவ்வளோ நல்லா இருந்திருப்பேன் அப்படின்ற மாதிரி அவன் தாட் போச்சு. அது என்ன அப்படின்றத நம்ம ஸ்டோரிக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ வந்து உங்களோட இன்ட்ரொடக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா, நீங்கள் வந்து உங்கள் நேம் வந்து ஒயன். சரி, நான் முன்னாடி சொல்லியிருந்தேன்னா, நீங்கள் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட், நீங்கள் காலேஜ் படிச்சுட்ருக்கீங்க. ஸோ உங்களுக்கு வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. நீங்கள் ஆக்சுவலி ஒரு எக்ஸ்ட்ரோவேர்ட் மாதிரி, ஓகே? ஸோ டக்குன்னு பேசிடுவீங்க. ஸோ அதனால் வந்து ஒன்றும் பிரச்சனைலாம் கிடையாது. நிறைய பேருக்கு வந்து உங்களை தெரியும். உங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் குரூப்லாம் இருக்குது. ஆனால் வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு 3 ஃப்ரெண்ட்ஸ் தான், ஓகே? ஸோ அவங்கக்கிட்ட தான் உங்கள் சீக்ரெட்ஸ் எல்லாமே சொல்லுவீங்க. ஆனால் மற்றவங்க கூடயும் பேசுவீங்க ஜாலியாக. கிட்டத்தட்ட கிளாஸ் டாப்பர் பண்ணி தான் ஜாலியாக இருப்போம். அந்த மாதிரி தான் போய்கிட்ருக்கோம். ஸோ இப்போ வந்து நீங்கள் இந்த கிளாஸில் உட்காந்துட்ருக்கீங்க. ஸ்டோரிக்குள்ளே போயிடலாண்டா. இப்போ வந்து நீங்கள் கிளாஸில் உட்காந்துட்ருக்கீங்க. ஒரு ப்ரொஃபஸர் வந்து கிளாஸ் நடத்திட்டுருக்காரு. ஸோ அப்போ வந்து அந்த ப்ரொஃபஸர் வந்து சுற்றி பார்த்துட்ருக்காரு. அப்போ டக்குன்ட்டு நம்ம வியை பார்த்துட்டு, வி எந்திரி, என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு கேட்குறாரு.
வந்து எதுவுமே சொல்லாமல் அப்படியே நிற்கிறானா. இந்த சாருக்கே ஒரு மாதிரியாக போயிடுது. ஐயோ இவன் என்னடா இப்படி அமைதியாக இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காரா. அது என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு கேட்கும்போது ஒன்றுமே சொல்ல. நான் உங்ககிட்ட கொஷின் கேட்டுட்ருக்கேன், நீ அமைதியாக இருந்தால் என்ன சொல்கிற அப்படின்னும் போது, நான் காப்பி பண்ணிகிட்ருந்தேன் சார். காப்பி பண்ணுறதுக்கு நீ ஏன் பக்கத்தில் பேசிகிட்டு இருந்த அப்படின்னும், நான் பேசவே இல்லையே அப்படின்ற மாதிரி அவன் சுற்றி பார்க்கான். பக்கத்தில் 2 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, வியோட ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, பட் பெஞ்ச்மேட்ஸ் சொல்லுவாங்க. அவங்க 2 பேரும் கஷ்டம் பேசிகிட்டு இருந்தாங்க போல். ஸோ அதனால் அப்போ வந்து வந்து அவங்கள முறைச்சிட்டு, நான் வந்து பேசலை சார் அப்படின்னு சொல்கிறான். முன்னாடியே டீப்பாக சொல்கிறான். முன்னாடியே அந்த ப்ரொஃபஸருக்கு ஜர்க்கு விட்டுருதா, சரி உட்காரு இனி பேசாத அப்படின்னு சொல்லிட்டு உட்கார விட்டுறாரு. நீங்கள் அப்போ தான் நோட் பண்ணுறீங்க, இப்படி ஒரு பையன் இருக்கானா, 2 வருஷமாக இதே இதில் தானே படித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ நீங்கள் வந்து பார்க்குறீங்க. கொஞ்ச நேரம் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. வந்து உங்களை நீங்கள் வந்து பார்க்குறத பார்த்துட்டு ஷாக் ஆகிறான். நீங்கள் வந்து ஷாக் ஆகிட்டு டக்குன்னு திரும்பிடுறீங்களா. வந்து உங்களையே தான் பார்த்துட்ருக்கான். பார்த்துட்டு லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு கீழே குனிஞ்சு அவன் காப்பி பண்ண ஆரம்பிச்சிடுறான். ஸோ நீங்கள் வந்து அது தெரியாமல் எழுதிட்டுருக்கீங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து கிளாஸ் ஓவர் ஆகிடுதுன்ட்டு எந்திச்சு உங்கள் லாக்கருக்கு தான் போய்கிட்டுருக்கீங்க. ஸோ வந்து உங்கள் பின்னாடி வந்துட்டுருக்கான். லாக்கர் போகிறீங்க. ஸோ அவன் வந்து உங்களை பார்த்துட்டு மாதிரி அவங்க ஃபேஸை பார்த்துட்டு ஒன்றும் தெரியாத மாதிரியே போயிடுறான். நீங்கள் வந்து இவன் பிஹேவியரை நோட் பண்ணுறீங்க. பட் யாரா அவன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் விட்டுறீங்க. ஓகேவா. ஸோ அதே போல் கொஞ்சம் நேரத்தில் பிரேக் டைம் வருது ஆக்சுவலி. ஸோ லன்ச் டைம் அந்த மாதிரி வருது. ஓகே, எல்லாம் கேன்டீன் போகிறாங்க. ஸோ நீங்களும் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடியே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து கேன்டீன் போயிட்டுருக்கும் போது கார்டன் இருக்கும். உங்கள் ஸ்கூல்லேயே வந்து ஒரு பெரிய கார்டன் இருக்கும். ஓகேவா. ஸோ அங்கே வந்து சும்மா செடியெல்லாம் இருக்கும். ஸோ அங்கே வந்து டேபிள்ஸ்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ கிளாஸ் இல்லாதப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அங்கே போய் உட்காந்து ரெஸ்ட் எடுப்பாங்க, இல்லைன்னா உட்காந்து படிப்பாங்க, whatever it is. அந்த மாதிரி அங்கே ஒரு இடம் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இந்த இடத்த க்ராஸ் பண்ணி பார்க்கும்போது பார்க்குறீங்க, ஏதோ ஒரு ஜீவன் வந்து தனியாக அங்கே உட்காந்துட்ருக்கு. யாரா அது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. பார்த்தா அது தான். ஆக்சுவலி அவன் தனியாக உட்காந்துட்ருக்கான். நீங்கள் பார்க்குறீங்க, ஏன் அவன் தனியாகவே இருக்கான் அப்படின்னு சொல்லிவிட்டு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு, பாவம் அந்த பையன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அவங்கக்கிட்ட போகிறீங்க. ஸோ வந்து அங்கே உட்காந்துட்ருக்கான். ஆக்சுவலி பின்னாடி போயிட்டு அவன் ஷோல்டரில் கை வைக்கிறீங்க. அப்படின்றீங்க. ஆக்சுவலி நம்ம ப்ரொஃபஸர் சொல்லியிருப்பார்ல அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் வின்னு சொல்கிறீங்க. அவன் திரும்பி பார்க்குறான் அவங்கள ஸ்லோவாக பார்த்துட்டு உங்கள் ஐஸ் தான் பார்க்குறான். ஒரு மாதிரி உங்களையே பார்த்துட்ருக்கான். நீங்களும் அவங்க ஐஸை பார்க்குறீங்க, அவங்களும் ஐஸை பார்க்குறான். ஒரு மாதிரி ஐ கான்டாக்ட் உங்களால் ஒரு ஃபீல் ஆகுது. லைக் அவன் கண்ணில் ஏதோ ஒன்று இருக்குது, டீப் ஓஷனோட டீப்பாக இருக்குது, ஸ்பேஸோட ரொம்ப டீப்பாக இருக்குது, ஏதோ ஒன்று அங்கே இருக்குது. என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கும்போது அங்கே திரும்பிட்டு உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறான். ஸ்லோ வாய்ஸில் கேட்குறான். அப்போ வந்து நீங்கள் சொல்கிறீங்க, ஏன் நீ தனியாகவே இருக்க, எங்கள் கூட வா, உன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன சொல்கிறேன், நான் இருக்கேன், என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க, நீ எங்கள் கூட ஃப்ரெண்ட்ஸ் ஆகிக்கோ அப்படின்னு சொல்கிறீங்க. எனக்கு ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து அவ்வளோ, எனக்கு தனியாக இருக்கிறது தான் பிடிக்கும். ஏன்? சரி ஓகே, நான் கூட பேசுகிறேன், இனிமேல் நம்ம 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஹேண்ட் ஷேக் பண்ணுறதுக்காக கை நீட்டுறீங்க. ஆனால் வந்து உங்கள் கையை வந்து தட்டி விட்டுட்டு அவன் திரும்பி உட்காந்துக்கிட்டானா. ஓவராக தான் நீ பண்ணுற, நான் கூட பேசுகிறதுக்காக தான் நான் வந்தேன் அப்படின்றது நீங்கள் சொல்கிறீங்களா. நான் முன்னாடியே சொல்லிட்டேன், எனக்கு யாருக்கூடையும் பேசலாம் பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னும் போது வந்து உங்கள் ஃபேஸையே பார்த்துட்ருக்கான்ட்டு நீங்கள் வந்து பார்த்துட்டு, ஓ ஃப்ரெண்ட்ஸ் பிடிக்காது ஆனால் மூஞ்சியை மட்டும் பார்க்க பிடிக்குமோ அப்படின்னு சொல்கிறீங்க. அவன் வந்து டக்குன்னு திரும்பிட்டு, வேலை என்னமோ அதை போய் பாரு, என்னை வந்து தொந்தரவு பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திரும்பிக்கிட்டீங்க. ஸோ வந்து நீங்கள் அது ஓவராக தான் பண்ணுற, நீ போ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அங்கேருந்து எந்திச்சு போயிடுறீங்க. ஸோ வந்து நீங்கள் போகிறீங்களே உங்களோட ஃபிகரையே பார்த்துட்ருக்கான். ஆக்சுவலி கண்ணு கூட சிமிட்டலை, அப்படியே தான் பார்த்துட்ருக்கான். ஸோ நீங்கள் வந்து கேன்டீன் போவீங்களே, கெஃபட்டேரியா போவீங்களே, ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து சாப்பாடெலாம் எடுத்து வச்சு உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நீங்களும் போய் சாப்பிட்டுட்டு, சரி நீங்கள் போங்க எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து ஒரு ஃபுட் ட்ரே மணி எடுத்துட்டா நீங்கள் வந்து அந்த
எல்லாம் சொன்னீங்களே வி உட்காந்துட்டு இருந்தான் அந்த இடத்துக்கு வரீங்க. அவன் பார்த்தா திருப்பி அதே இடத்துல தான் உட்காந்துட்ருக்கான், ஒரு மூமெண்ட்டும் இல்லை. ஸோ நீங்கள் வந்து அவன்கிட்ட போய்ட்டு பக்கத்தில் உட்காந்துட்டு இந்தா சாப்பிட்லாமா அப்படின்னு சொல்லிட்டு நீட்டுறீங்க. சாப்பாடெலாம் வேணாம் அப்படின்னும் போது இப்படிலாம் சொல்லக்கூடாது, சாப்பாட்டை மதிக்கணும், சோறு எவ்வளோ முக்கியம் தெரியுமா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவன் வந்து உங்களை பார்த்துட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் சாப்பிட்றான். ஸோ நீங்கள் உங்களை பார்த்துட்டு நீ அப்படின்னா நான் சாப்பிட்டேன்ப்பா, இவ்வளோ நேரம்லாம் வெயிட் பண்ண மாட்டேன், ஆனால் எனக்கு பசிச்சுன்னா படக்குன்னு வாயில் எடுத்து போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. நீ வந்து உங்களை பார்த்துட்டு ஒன்றும் சொல்லாமல் அவன் சாப்பிட்டுட்ருக்கான். ஸோ நீங்கள் வந்து எதாவது பேசுப்பா, எதாவது அமைதியாகவே இருக்கேன், எனக்கு ஒரு மாதிரி பேய் கூட உட்கார்ற மாதிரியே இருக்குது அப்படின்னும் போது அவன் நான் அப்படி தான் இருப்பேன், உனக்கு வேணும்னா நீங்கள் உட்காரு, உனக்கு இஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டான், நீ உன் ஃப்ரெண்ட்ஸ் கூடயே போ அப்படின்னு சொல்கிறான். சரி நான் இங்கே உட்காடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் இங்கே உட்காந்துருக்கீங்க. ஸோ அவங்க 3 பேரும் அங்கே சுற்றிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து வியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. ஸோ இப்படியே தான் ஒரு 1 வீக் போகும். வேணாம் ஒரு 1 மந்த் போகும்னு வச்சுக்கலாம். ஒரு மந்த் ஃபுல்லாக நீங்கள் இப்படி தான். இந்த மந்தில் என்ன இருக்கும் அப்படின்னா நீங்களும் வியும் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. லைக் அவன் ஓரளவுக்கு பேசுகிறான்னு வச்சுக்கோங்களேன். முன்னாடி இருந்ததை விட இப்போ கொஞ்சம் பேச ஆரம்பிக்கிறான். ஆனால் அவங்க கூட மட்டும்தான், வேறு யார் கூடயும் பேச மாட்டோம். அந்த மாதிரி ஒரு இதுதான் வி, ஓகேவா? ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து இப்போ வந்து உங்கள் வீட்டில் உட்காந்துட்டு டிவி பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அப்போ வந்து ஒரு காலிங் பெல் வந்து அடிக்குது. டைம் 9 ஆகுது, இப்போ யார் வரா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கதவை திறந்து பார்க்குறீங்க, இங்கே யாருமே இல்லை. ஆனால் கீழே ஒரு லெட்டரும் அப்புறம் ஒரு பொக்கேவும் இருக்குது. யார் இதை கொடுத்துருப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து அந்த அந்த பொக்கேவோட நேம் பார்க்குறீங்க. பார்த்தா மிஸ்டர் கிம் போட்டிருக்கு. மிஸ்டர் கிம்மா அப்படின்னு யாரும் எனக்கு தெரியாதே அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த லெட்டரையும் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து வீட்டுக்குள்ளே கதவை சாத்திட்டு உட்காடுறீங்க. ஸோ உட்காந்துட்டு அந்த லெட்டரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு லெட்டரை வந்து ஓப்பன் பண்ணுறீங்க. ஸோ அந்த லெட்டரில் வந்து என்ன எழுதிருக்கு அப்படின்னா, உனக்கு தெரியாத ஒருத்தன் உன் பர்த்டேக்கு எதிர்பார்த்து இருக்கான், எனக்கு வேறு ஒரு செய்தி இருக்குது, வேறு ஒரு சக்தி இருக்குது, நீ வரணும், இது உனக்கு கிஃப்ட் இல்லை, இது எனக்கு அப்படின்னு எழுதியிருக்கு. யாரா இவன் இப்படி எழுதியிருக்கான் அப்படின்னு தோணினாலும் என்னது இது அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வருது. ஸோ அந்த அட்ரஸை பார்க்குறீங்க. ஏதோ ஒரு பேலஸோட நேம் போட்டிருக்கு. லொக்கேஷன் சிட்டிக்கு வெளியே உட்ஸில் ஒரு ஸ்பாட்டு அப்படின்ருக்கு. அவள் யோசிச்சா போகலாமா வேணாமா அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்க. பட் ஸ்டில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. ஸோ இப்போ வந்து அந்த டைம் அவங்க என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னா 10 மணிக்கு வெயிட் பண்ணு அப்படின்ட்டு. ஸோ அதனால் நீங்கள் வந்து 10 o'clock ரெடி ஆகிட்டு நீங்கள் நிற்கிறீங்க, வீட்டுக்கு வெளியே வந்து நிற்கிறீங்க. அப்போது வந்து ஒரு ஷைனிங்கான பிளாக் கார் பெருசாக இருக்கும், அது வருது. ஆக்சுவலி நீங்களும் எதிர்பார்க்கல என்னது இது அப்படின்ற போது அந்த டிரைவர் வந்து வெளியே வந்துட்டு உங்களுக்கு கதவு திறந்து விட்றாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து ஏறுறீங்க. ஸோ ஏறி உட்காடுறீங்க. அந்த டிரைவர்கிட்ட மிஸ்டர் கிம் யார் அப்படின்னு கேட்குறீங்க. ஆனால் அந்த டிரைவர் ஒன்றுமே பேசலை. ஸோ உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சுன்ட்டு நீங்களும் பேசலை, வெளியவே பார்க்குறீங்க. ஊரை விட்டு வெளியே போகிறது, காட்டுக்குள்ளே போகுது, இருட்டாகுது. நீங்கள் அந்த டிரைவரை பார்க்குறீங்க. ஆனால் அந்த டிரைவர் எதுவுமே பேசலை, ஒன்றே அந்த ரோட்டை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுறாரு. ஸோ உங்களை வந்து ஒரு பெரிய மேன்ஷனில் வந்து கார் வந்து நிற்கிது. ஸோ கதவை திறந்து விட்றாங்க. நீங்கள் இறங்கி பார்க்குறீங்க. ஒரு பெரிய பேலஸ் விச் அந்த வானத்தையே தொடுற அளவுக்கு ஹைட், பூமியை சுற்றி வர அளவுக்கு ஒரு ஏரியா. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பேலஸ். நீங்கள் வந்து அப்படியே ஷாக்காக பார்த்துட்ருக்கீங்க. அவ்வளோ அழகாக இருக்குது. ஆக்சுவலி அந்த இருட்டான பேலஸில் ரெட் கேண்டில்ஸ், ஒயிட் கேண்டில்ஸ் வச்சு பயங்கரமாக நீங்கள் போகிற பாதையில் வந்து கேண்டில்ஸு, அப்புறம் கிளாஸ்லேயே கேண்டில்ஸ்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி கேண்டில்ஸ் நிறைய இருக்குது. ஸோ நீங்கள் வந்து அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போகிறீங்க. கேட் வருது. அங்கே இருக்கிற ஒரு 2-3 பாடி கார்ட்ஸ் இருப்பாங்க. அவங்க உங்களுக்கு கதவை திறந்து விட்றாங்க. எதுவுமே பேசலை. உங்களுக்கு பயமாகுது. ஐயோ தெரியாமல் இங்கிட்ட வந்துட்டேனோ அப்படின்ற மாதிரி உங்களுக்கு பீதியாகுது. சரி அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறீங்க. ஸோ நீங்கள் உள்ளே கொஞ்சம் நேரம் போனதுக்கப்புறம் உங்கள் பாதையில் வந்து ரோஸ் பெட்டல்ஸ் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணு அப்படின்ற ஒரு செய்தியும் இருக்குது. சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அதை ஃபாலோ பண்ணிட்டே போகிறீங்க.
பின்தொடர்ந்து போகும்போது அது ஒரு ரூமை வந்து வழிகாட்டுது. அந்த ரூமோட கதவை நீங்கள் பொறுமையாக திறந்து எட்டி பார்க்கும்போது அங்கே ஒருத்தன் பாதி தூக்கத்தில் ஒரு சேரில் உட்காந்துட்டு முன்னாடி ஒரு ரெட் கேண்டில் ஏற்றி வச்சு உட்காந்துருக்கான். நீங்கள் பார்க்குறீங்க. பார்த்துட்டு யார் நீ அப்படின்னு கேட்குறீங்க. அவன் உங்களை பார்த்துட்டு பல நாள் பார்க்காதவ அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து பார்க்குறான். ஸோ அவன் வந்து உங்களை பார்த்தானோ அப்படின்னா உங்களை பார்த்தப்போ உங்களுக்கு ஒரே ஷாக். காஸ் அது வந்து வேறு யாரும் இல்லை, அது நம்ம வி தான். ஆக்சுவலி அவன் உட்காந்துருக்காங்க. அவனுக்கு முன்னாடி ஒரு ரெட் கேண்டில் மூன்லைட் அவனை அடிக்குது. அவனோட ஃபேஸ் மூன்லைட்டில் பட்டக்கப்புறம் தான் அவன் ஃபேஸே தெரியுது. ஃபுல்லாக இருட்டு, அந்த ரூமே இருட்டு. அந்த ரெட் கேண்டிலோட வெளிச்சம் மட்டும்தான் இருக்குது. ஸோ வந்து நீங்கள் பார்க்குறீங்க, வி நீதானா, ஏன்டா என்னை பேய் மணி பயமுடுத்தின அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரிலாக்ஸாக வந்து அவன் சேர் முன்னாடி உட்காடுறீங்க. ஆனால் வி உங்கள் கூட எப்படியும் இருக்கிற மணி இல்லை. அப்புறம் அப்படின்னும் போது இன்றைக்கி உன் பர்த்டே இல்லையா அப்படின்னு வந்து அவன் கேட்குறான். ஆமாம், இது சொல்கிறதுக்கு தான் இவ்வளோ நேரமா, ஓடாடே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உட்காடுறீங்க. ஸோ அப்போ வந்து வி வந்து உனக்கு இன்றைக்கி பிறந்த நாள், ஆனால் எனக்கு இது இழந்த நாள் அப்படின்னு வந்து அவன் சொல்கிறான். நீங்கள் வந்து என்னடா பேசுகிற, வாயை கழுவிட்டு உட்கார்றா அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ வந்து நீங்கள் இன்னைக்கு வித்தியாசமாக நீ பேசுகிறேன்னு புரியலை, எப்பயும் இப்படி பேச மாட்டே அப்படின்னும் போது அவன் லைட்டாக சிரிச்சிட்டு இன்றைக்கி தான் உண்மையை சொல்ல வேண்டிய நாள். நீங்கள் பாரு வயன், நான் உன்னை வயனாக பார்க்கல, ஏன்னா நீ எனக்குள்ளே வேறு ஒருத்தியாக இருக்க அப்படின்ற. என்னதே வேறு ஒருத்தியாக இருக்கேனா அப்படின்ற கேட்குறீங்க. அப்போ வந்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேரை விட்டு அவன் எந்திரிச்சிட்டு அந்த ரெட் கேண்டில் இருக்கும்ல, ஸோ வந்து எடுத்துகிட்டு அவன் நடக்கிறான். நீங்கள் வந்து இதே எங்கடா போகிறேன்னு பயமாக இருக்கடா, இருட்டில் விட்டுட்டு போறியே அப்படின்னு சொல்லிட்டு அவன் பின்னாடியே போகிறீங்க. அவன் வந்து அவன் ரூமில் வந்து சுற்றி காட்டுறான். வந்து அங்கே அந்த ரூமில் வந்து ஃபோட்டோ ஃப்ரேம் இருக்கும்ல, ஸோ அங்கே கிட்ட வந்து காட்டுறான். ஸோ ஒரு பொண்ணு, ஓகே, ஒயிட் கலர் சுடி போட்டிருக்கா, லாங் ஃப்ரீ ஹேர் விட்டுருக்கா, பிளாக் ஹேர், ஓகே. ஸோ விட்டுட்டு சுற்றுறும் போது ஒரு ஃபோட்டோ. ஸோ அந்த ஃபோட்டோவில் வந்து ஒரு பொண்ணு இருக்கா, சேம் உங்களை மணி இருக்கா, அச்சடிச்ச மணி இருக்கா. அவள் தான் போய், அவள் உண்மையா நீங்கள் உண்மையா நீங்கள் போலியா அப்படின்னு தெரியாத மணிக்கு இருக்கா. அந்த மணி ஒரு பொண்ணா. நீங்களே ஷாக் ஆகிறீங்க, என்னது அது அப்படின்ற மணி. அப்போ வந்து வி வந்து இதை பார்த்துட்டு இவ தான் மை ஃபர்ஸ்ட் லவ், அதாவது உன்னோட மறுபிறவி, அவளோட மறுபிறவி தான் நீ. எனக்கு வர வேண்டிய சாவு உன்னை தாக்கிருச்சு, அதனால் வேற வந்துட்டா. ஆனால் நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேனோ எனக்காக நீ திரும்பி வந்துட்ட அப்படின்றது தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அவன் வந்து உங்களை பார்க்குறான். உங்களுக்கு வந்து ஒரே ஷாக், இவன் ஏன்டா இப்படி பேசுகிறான் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு பயமாகுது. ஸோ அப்போ வந்து உங்களோட அவன் சொல்கிறான், என்னை விட்டுட்டு நீ போயிட்டியோ, நீ அவளை மணி என்னை விட்டு ஓடிடுவியோ, என்னை விட்டு போயிடுவியோ அப்படின்னு நினச்சேன், ஆனால் நீ போக மாட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு உங்களை பார்க்குறான். டீப்பாக சொல்கிறான் அவனோட டீப் வாய்ஸில் பொறுமையாக. ஸோ வந்து நீங்கள் வந்து அவனை பார்த்துட்டு எதுவுமே சொல்லலை. நீங்கள் எதுவுமே சொல்லலை, அப்படியே ஸ்டன்னாகி நிற்கிறீங்க. உங்கள் மைண்டு சொல்லுது, ஓடுடி, இந்த இடத்த விட்டு ஓடு, ஏதோ தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லுது. ஆனால் உங்கள் கால் நகரவே இல்லை. உங்கள் கால் நகரலை, உங்கள் வாய் பேசலை. அவனோட கண், அவனோட வாய்ஸ், அவன் உடம்புல ஏதோ ஒன்று உங்களை இழுக்குது. ஆனால் உங்களால் எதுவும் புரிஞ்சிக்க முடியலை. அவனுக்குள்ளே ஒரு டீப் ஹாப்பி, சேட் ஹாப்பின்னு சொல்லுவாங்களே, ஒரு மாதிரி சந்தோஷத்துலேயும் சோகத்துலேயும் ஒரு புன்னகை இருக்குன்றவாங்களே, அந்த மாதிரி ஒரு புன்னகை அவன் மூஞ்சியில் தெரியுது. ஏதோ ஒன்று. அவன் வந்து இன்ன வரைக்கும் நீ ஓடி போகலை, என்னை விட்டு தள்ளி போகலை அப்படின்னா உனக்கு என் மேலே எந்த
ஹேட்டும் இல்லை நினைக்கிறேன் அப்படின்னு வந்து அவன் சொல்கிறான். அப்போ வந்து நீங்கள் நீ விளையாடுறியா என்ன சொல்கிற நீ அப்படின்னும்போது நான் அவ்வளோதாண்டி சொன்னேன், என்னால் என்ன முடியுமோ அதை சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு டீப் பிரெத் எடுத்துகிட்டு அவன் திருப்பி அந்த சேர் போகிறான். ஸோ நீங்களும் வந்து போகிறீங்க. அவன் வந்து இன்னொரு கேண்டிலை வந்து எடுத்துட்டு அந்த டேபிளில் வச்சுட்டு என்னோடய உடம்புல இருக்கிற கடைசி அன்பு பாசம் எல்லாமே என்னோட கடைசி ஹாப்பினஸ்ஸே இந்த கேண்டில் தான். நீ போனதுக்கப்புறம் உன்னோட பர்த்டே இன்னைக்குன்னு தெரிஞ்சிச்சு, ஏன்னா இதே நாளில் தான் அவள் இறந்தா அப்படின்னு சொல்கிறான். அந்த ஃபோட்டோ ஃப்ரேமை காட்டிட்டு நீ இன்னைக்கு பிறந்த அன்னைக்கு தான் அவள் இறந்தா. ஸோ நான் நினச்சேன் எனக்காக நீ மறுஜென்மம் எடுத்து வந்த அப்படின்னு நினச்சேன். அதனால் பொதுவாக உன்னோட பர்த்டே அன்றைக்கி இந்த மணி ரெட் கேண்டில் வந்து ஏற்றி வைப்பேன். இன்னும் நீ உன் பர்த்டே செலிப்ரேட் பண்ண மாட்ட, தனியாகவே இருப்ப அப்படின்ட்டு. பட் ஸ்டில் நான் வந்து செலிப்ரேட் பண்ணுவேன் அலோனா அப்படின்னு வந்து அவன் டீப்பாக சொல்லிகிட்ருக்கான். இப்போ வந்து நீங்கள் தான் பார்த்துட்ருக்கீங்க, நீ எனக்காக இந்த கேண்டிலை ஏற்றுவியா, என் ஹாப்பினஸ்ஸை ஏற்றுவியா, என் காதலை ஏற்றுவியா, என்னோடய புன்னகையை ஏற்றுவியா, என்னோடய காதல் மறுபடியும் என்னோடய காதல் பூ மறுபடியும் முளைக்குமா பூக்குமா அப்படின்னு கேட்குறான். ஸோ நீங்கள் வந்து அந்த கேண்டிலே பார்த்துட்ருக்கீங்க. ஸோ டக்குன்னு நீங்கள் அந்த மேட்ச் பாக்ஸை எடுத்து ஏற்றுறீங்க. ஸோ எனக்கு ஷாக்காக இருந்தாலும் சந்தோஷமாக இருக்குது. உண்மையாவா அப்படின்னு நீங்கள் மடையை மட்டும் நோட் பண்ணுறீங்க. ஸோ அவன் வந்து ஸ்மைல் பண்ணுறான். ஃபர்ஸ்ட் டைம் அவன் சிரிக்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. அவ்வளோ அழகாக இருக்குது. அந்த மூன் வெளிச்சத்தில் அவனோட பாக்ஸி ஸ்மைலை பார்க்குறீங்க. ஆக்சுவலி அழகாக இருக்குது அப்படின்றீங்க. ஸோ அவன் வந்து தேங்க்யூ அப்படின்னு சொல்கிறான். ஸோ அப்போ வந்து வெளியே ஒரு பெரிய கன் ஷாட்ஸ் சுற்றிலும் அந்த மேன்ஷனே சுற்றி அடிக்குது. நம்ம சொல்கிறான், இங்கே இருக்கிறது உனக்கு ஆபத்து, நீ இப்படியே பின்னாடி ஓடி போயிரு, என்னை திரும்பி பார்த்துறாத அப்படின்னு சொல்கிறான். நீ விளையாடுறிய, நீயும் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அவன் கையை பிடிச்சி இழுக்கிறீங்க. ஸோ அவன் வந்து உங்கள் கையை பார்த்துட்டு பொறுமையாக அங்கே கையை எடுத்து விட்டுட்டு, இங்கே பாரு நீ எனக்காக வந்துட்ட, எனக்காக நீ செத்து வந்துட்ட, ஓகே, ஆனால் இப்போ நான் போக வேண்டிய நேரம், சரியா, நான் கண்டிப்பாக வந்து உன்னை நான் மிஸ் பண்ண வேண்டி அப்படின்னு சொல்கிறான். நின்று விளையாடுறியா, சும்மா ஏதாவது கிறுக்குத்தனமாக பேசிகிட்டு இருக்காது, நீ வா அப்படின்னு சொல்லிட்டு கையை எடுக்கும் போது கரெக்டாக அந்த ரூமை வந்து உடச்சிட்டு அந்த எனிமி கேங் வந்து உள்ளே வராங்க. ஸோ வந்து அவன் வந்துட்டு பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் 2 பேரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது, இங்கே பாரு, உனக்கு என்ன தானே ஏதோ பண்ணணும்னு நினைக்கிற, பண்ணு, தேவையில்லாமல் அவன் மேலே கையை வைக்கக்கூடாது அப்படின்னு நம்ம வந்து உங்களை ப்ரொடக்டிவாக அவனோட பின்னாடி நிற்க வைக்கிறான். ஸோ வந்து அவனும் ஓகே ஐ டோன்ட் கேர் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கன் எடுத்து வீயை வந்து ஒரு ஷூட், நீங்கள் வந்து அந்த கன் சத்தம் பிளாஸ்ட் ஆகுது. அப்போ நீங்கள் காதை மூடிட்டு கத்துறீங்க. ஸோ அவ்வளோதான், அந்த சீன் அப்படியே கட் ஆகுது. இப்போ பார்த்தா நீங்கள் வந்து உங்கள் ரூமில் தான், அந்த பேலஸ் இருக்குல்ல, டயாங்கோட பேலஸ், அந்த பேலஸில் தான் நீங்கள் படுத்துட்ருக்கீங்க. ஆக்சுவலாக அவன் ரூமில் தான் படுத்துட்ருக்கீங்க. ஸோ பக்கத்தில் வந்து ஒரு லெட்ரு, பக்கத்தில் ஒரு ரெட் கேண்டில் இருக்குது, ஏற்றி வைக்காத கேண்டில், பக்கத்தில் ஒரு லெட்ரு இருக்குது. நீங்கள் வந்து எடுத்து பார்த்துட்டு, இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் லெட்டர், கிட்டேருந்து வந்தது. பரவாயில்ல நான் உன்னை என்றைக்குமே மறக்க மாட்டேன், நீ தான் என் ஃபர்ஸ்ட் லவ், அதே போல் நான் தான் உன்னோட ஃபர்ஸ்ட் லவ் நம்புகிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ அதே போல் இது சொல்லிவிட்டு அந்த கேண்டில் இருக்குல்ல, அந்த கேண்டிலை வந்து ஏற்றி வைக்கிறீங்க. ஹாப்பி பர்த்டே அப்படின்னு நீங்கள் சொல்லிவிட்டு சிரிக்கிறீங்க. சிரிச்சுட்டு அந்த ஜன்னல் இருக்கும்ல, அந்த ஜன்னல் வந்து ஓப்பனில் தான் இருக்கும். அந்த நிலவை பார்த்துட்டே இருக்கீங்க. நீ எங்கே இருக்க அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ஸோ இன்னும் அந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு இன்னொரு சைடு பார்த்தோன்னா கரெக்டாக ஒரு கடல், ஓகே, இருட்டான நேரம் தான், கடல் இருக்குது. அந்த பீச்சில் யாருமே இல்லை அந்த ஷோரில். ஸோ அவன் மட்டும்தான் இருக்கான்.
பிளாக் கலர் கோட் போட்டுட்டு ஃபுல் பிளாக்கில் போட்டுட்டு பிளாக்கில் ஹேர் வச்சுட்டு அந்த இடத்துல நடந்து போயிட்டு அந்த மூணை பார்க்குறான். பார்த்துட்டு ஹாப்பி பர்த்டே ஒயன், நான் இங்கே தான் இருக்கேன், எங்கேயும் போகலை, நீ தான் என் ஃபர்ஸ்ட் லவ் அப்படின்னு சொல்கிறான். இதோட இந்த இதோட இந்த ஒன் ஷாட்டை வந்து நான் முடிக்கிறேன். ஸோ ஐ நோ இது என்ன இன்கம்ப்ளீட்டாக இருக்குக்கா அப்படி கேட்டிங்கன்னா என்ன சொல்கிறது, ஆமாண்டா. ஆக்சுவலி வந்து இதை தான் அவங்க யார் சொல்கிறது, பர்த்டே ஸ்பெஷல் கேட்டாங்கள்ல, ஸோ அவங்க வந்து இதை இப்படி தான் கேட்டாங்க. ஸோ தட் நான் அதை இப்படி சுற்றி கடைசியில் இங்கே வந்து முடித்தேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தட் எனக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அதே போல் கமெண்ட் பண்ணுங்கள். யா அவ்வளோதான். ஸோ ஓகேடா, எல்லோரும் வந்து அந்த பர்த்டே கேர்ளுக்கு வந்து விஷ் பண்ணிடுங்க. ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி பர்த்டேம்மா. ஓகே, ஹாப்பியாக இரு, அவ்வளோதான். இந்த ஸ்டோரி உனக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், பார்த்துக்கோ. ஓகேடா, அவ்வளோதான். ஸோ யா, ஓகே, டாட்டா, பாய்.